மனுஷன் எப்படிப்பட்டவன் என்கிற சத்தியத்தை முதலாவது இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மனுஷனை பார்க்கிலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனுஷனை பார்க்கிலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, அவர் தன் வார்த்தையில் மாறாதவர். மனுஷனுடைய அன்பு மாயை, தேவனுடைய அன்போ உண்மை. வார்த்தை மாறிவிடுகிறது, அழிந்து விடுகிறது. தேவனுடைய வார்த்தையோ மாறுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. மனுஷன் கொஞ்ச காலம் இருப்பான், அழிந்து போவான். அவரோ மரித்தும் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறார். மனுஷன் எல்லாவற்றையும் அறியவில்லை, அவரோ சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய ஞானம் குறைவுள்ளது, மனுஷனுடைய அறிவு குறைவுள்ளது. அவர் ஒரு குறைவும் இல்லாத பரிபூரணர். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் நித்திய பிதா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த மனிதனும் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல. சிலதை செய்ய மனுஷனுக்கு ஞானமும் பலனும் கிருபை இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய ஒரு மனிதனுக்கு பலனும் ஞானம் இல்லை. தேவன் ஒருவரே சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல்மைட்டி காட். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. முதலாவது நாம் அதை அறிந்து கொள்வோம். மனுஷன் எப்படிப்பட்டவன்? யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகையை போல இருக்கு. மனுஷன் எப்படிப்பட்டவன்? கொஞ்ச நேரம் தோன்றி அது ஒரு மறைந்து போகிற புகையை போல இருக்கிறான். நம்ம வீடுகளில் கரண்ட் போனால் நம்ம மெழுகுத்திரியை கொளுத்துறோம். மறுபடியும் கரண்ட் வந்த உடனே மெழுகுத்திரியை அணைத்து விடுகிறோம். அணைத்த உடனே அதுலேருந்து ஒரு புகை வருது. அந்த புகை அப்படியே காற்றில் வரும். நம்ம இங்கே பார்த்துட்டு திரும்பி அங்கே பார்த்தா புகை காணாம போயிடும். இதுதான் மனுஷ வாழ்க்கை, இதுதான் மனித வாழ்க்கை. நேற்றைக்கு இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பான தெரியாது. எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சேனை தலைவனாக இருந்தாலும் சரி, மனுஷனுடைய வாழ்க்கை நிலையற்றது. மனுஷனுடைய ஜீவன் கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் பார்க்க முடியாமல் போகிற புகையை போல இருக்கு, புகையை போல இருக்கு. அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாக்கோபு 1:10 ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவார். ஒரு புல்லில் இருக்கக்கூடிய பூவுக்கு சமமாக ஐஸ்வர்யவான ஆணுடைய வேதம் சொல்லுது. புல்லில் இருக்கக்கூடிய சின்ன பூ, புல் வளர்ந்துட்டுன்னா பூவும் சேர்ந்து வளர்ந்துடும். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்தது புல்லை உலர்த்தும் போது, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து விடும், அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். பாருங்க, என்கிட்ட பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு படிப்பு ஞானம் இருக்கு, திறமை சாமர்த்தியம் இருக்கு. ஒரு நாள் என் கதை முடிஞ்சிடும், நான் மரித்து போவேன். நான் மரிக்கும் பொழுது என் ஐஸ்வர்யத்தின் மகிமை போய்விடுகிறது. நான் மரித்து போனாலும் நான் படித்த படிப்பு நிற்கும் அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? நான் மரித்து போனாலும் நான் இருந்த பதவி எனக்கு நீடிக்கும் அப்படி சொல்ல முடியுமா?
எப்படி ஒரு புல் உலர்ந்து போகும் பொழுது அதற்கு அந்த பூ உதிர்ந்து போகுமோ, அதே போல தான் ஒரு ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை. அவன் எத்தனை கோடிகளை சம்பாதித்தாலும் ஒரு நாள் எனக்கு மரணம் நேரிடும் பொழுது அத்தனை வீணா போகும், அத்தனை மாயை. சாலமோன் சொல்லும் பொழுது, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயா இருக்கு, எல்லாம் மாயை. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விரிதாவாகவே அலைகிறான். எல்லாம் மாயை. யார் வாரி கொண்டு போவாங்கன்னே தெரியாது. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் 1 பேதுரு 1:24 இருக்கு. 1 பேதுரு 1:24 மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் போய் போல இருக்கு. புல் உலர்ந்தது, அதன் பூ உதிர்ந்தது. அப்ப மனுஷனுடைய மகிமை புல்லுல இருக்கக்கூடிய பூவுக்கு சமம். புல்லு உலர்ந்துட்டுனா பூ தானா உதிர்ந்துடும். அவ்வளோதான். நான் மரித்து போவேன்னா என் படிப்பு, என் பட்டம், என் பதவி, என் பெருமை, என் அழகு எல்லாம் போயிடும் மண்ணுக்குள்ள. அவ்வளோதான். மனுஷன் அவ்வளோதாங்க, மனுஷன் அவ்வளோதான். இது தெரியாம ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில எவனெல்லாமோ துணிகரமாக செய்கிறான். ஆதியாகமம் 3:19 சொல்லுது, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆண்டவர் சொல்றாங்க ஆதாமை பார்த்து, நீ மண்ணா இருக்கிற, மண்ணுக்கே திரும்புவ. மண்ணிலிருந்து தான் மனுஷன் உருவாக்கப்பட்டான். வெறும் மண்ணு. அவனுடைய நாசியில தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதின போது மனுஷன் ஜீவன் உள்ளவனா மாறினான். ஜீவன் போயிட்டுனார், மனுஷன் வெறும் மண்ணு. தேவன் தந்த ஜீவன் ஒரு மனுஷனை விட்டு போய்விடும் பொழுது அவன் வெறும் மண்ணுங்க. அவன் மண்ணுக்கு தான் திரும்பினான். இதுதான் மனுஷன், மனுஷ வாழ்க்கை. ஏசாயா 2:22 நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனை நம்ம நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம்ங்க. அது எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படித்தவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது மனுஷனை நம்புறத விட்டுருங்க, மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். அவனை ஒரு பொருட்டாக நம்ம நினைப்பதற்கு எம்மாத்திரம். ஒன்று பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானான்னு தெரியாது. இந்த மனுஷன் நமக்கு நன்மை செய்வார், இந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வார், இந்த மனுஷன் நம்முடைய தேவையை சந்திப்பார், இவர் நம்மளை காப்பாற்றிடுவார்னு நீங்க ஒரு மனுஷனை நம்புவீங்கன்னா வேதம் சொல்லுது அது உங்களுக்கு கண்ணியாமார். சங்கீதம் 118:8 சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கதான் நல்லது. கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கதான் நல்லது. மனுஷனை நம்புவது ஆபத்து. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மிகவும் அவங்க மனம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிறதுக்கு அதிகமான காரணம் மனுஷனை நம்பினதான். பாருங்க, என் கணவர் என்னை ரொம்ப நேசிக்கிறவர். திருமணத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன எவ்வளவு அன்பாய் பேசினார். என்ன அப்படி வச்சிருப்பேன், இப்படி வச்சிருப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன்லாம் சொன்னார். இதை நம்பி தாயின் தகப்பனையும் கூட விட்டுட்டு சில சகோதரிகள் வந்தவங்க அங்கலாய்க்கிறாங்க. என்னை நம்பி என் வாழ்க்கை வேதனையா போயிட்டே அங்கலாய்க்கிறாங்க. சில பிள்ளைகள், சில வாலிப பிள்ளைகள் ஏமாந்துருது. சில மனுஷர்களுடைய நய வஞ்சகமான பேச்சையும் நடிப்பையும் கண்டு ஏமாற்றப்பட்டு விடுகிறது.
ஏமாற்றப்பட்டு விட்டுறது. சொந்த தாயையும் சொந்த தகப்பனையும் கூட மறந்து வெறுத்து, எங்க அம்மாவோட எங்க அப்பாவை விட அவன் என்னை ரொம்ப நேசிக்கிறான்னு சொல்லி அவனை நம்பி வீட்டை விட்டு சில பிள்ளைகள் போயிடுது. ஆனால் கொஞ்ச நாளில் அவன் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொண்டு திரும்ப வீட்டுக்கும் வர முடியாது, அவனுடைய வாழ முடியாது. இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கிற ஏராளமான சகோதரிகள் தேசத்தில் இருக்காங்க. நம்ம டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு சென்னையிலிருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. ரொம்ப வேதனையா கண்ணீரோடு என்கிட்ட பேசினாங்க. எனக்காக ஜெபியுங்கள், நான் இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சொன்னாங்க, அவன் ஏமாத்துக்காரன், அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்லை, வேண்டான்னு. நான் அவங்கள நம்பாம அவங்க சொன்னதுக்கு கீழ்ப்படியாம இவன் பேசின பேச்ச நம்பி நல்லவன் நினச்சி ஒரு முறை கூட நான் முகத்தை பார்த்ததில்லை. ஃபோனில் பேசினேன். அம்மா அப்பாவை விட்டுட்டு சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்தா அவன் ஒரு குடிகாரன், போதைக்கு அடிமைப்பட்டவன். ஒரு சில நாட்கள் நல்லவனை போல இருந்தான். பிறகு என்னை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். அந்த சகோதரியினிடத்தில் போன் பண்ண போது அடித்து கையை உடைத்து கையை கட்டு போட்டுட்டு அந்த சகோதரி இப்பொழுது தன்னுடைய பிழைப்புக்காக ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுகிறாங்க. சொந்த தாய் தகப்பன் தன் பிள்ளை எப்படி வளர்த்துனாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன கை குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுக்க வழி இல்லை. ஏமாத்தி திருமணம் பண்ணின அவன் குடிகாரன், துஷ்டன். அவன் இந்த சகோதரி அடிச்சு கையை உடைத்து, இந்த அம்மா பாருங்க ஹோட்டல்ல போய் பாத்திரம் கழுவி தினமும் வருகிற வருமானத்தை வச்சு தன் பிள்ளையை காப்பாற்றணும். இப்ப கை உடைஞ்சி அந்த உடைந்த கையோடு அந்த ஹோட்டல்ல அந்த பாத்திரத்தை கழுவுறாங்க. வலி தாங்க முடியாதபடிக்கு எதர்ச்சியா டிவியில இந்த செய்தியை கேட்டு கொண்டிருந்த போது, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் சொல்லுங்கள்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, இயேசு அன்பான தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்வாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி என்கிட்ட பேசினாங்க. எவ்வளவு வேதனையான காரியங்கள். நாம சுலபமாக மனுஷனை நம்பி விடுகிறோம். ஆனா மனுஷன் வேஷமாய் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனும் அவன் வேஷமா திரிகிறான். அதனால மனுஷன் எப்படிப்பட்டவங்கிறத அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்புவதற்கு ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இயேசு கிறிஸ்து. மனுஷன் இன்றைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவான். மனுஷன் இன்றைக்கு ஒரு மாதிரி இருப்பான், நாளைக்கு வேற மாதிரி இருப்பான். மனுஷன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனா அவரோ என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பார். அவரோ மாறாதவர். அவருடைய நேசம் மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. அவரை நம்புங்க, இயேசு. அவரை நம்புங்க. உங்கள் நம்பிக்கையெல்லாம் அவர் மேல வைக்க. உங்களையே, உங்க வேலையே, உங்க வருமானத்தையே நீங்க நம்பாதீங்க. உங்களையே நம்பாதீங்க. நான் தேவனை நம்புகிறேன். என் பலத்தை அல்ல, என் சாமர்த்தியத்தை அல்ல, என் படிப்பை அல்ல, என் பணத்தை அல்ல. என் நம்பிக்கையெல்லாம் என் தேவன் மேல. நான் கர்த்தரையே நம்புகிறேன், அவரே நம்புகிறேன். ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்.